ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். அடுப்பு மேலே பவுடரை போட்டு பாருங்க, சீக்கிரமா கேஸ் காலி ஆகுதேன்னு கவலைப்பட மாட்டேங்க. 2 மாசத்துல காலி ஆகுற உங்களோட கேஸ் 3 to 4 மாசம் ஓடும். இது கூடவே டெய்லி லைஃபுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுகளும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. டெய்லி சாப்பாடு பொங்குவோம். சாப்பாடு பொங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்க. ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். நீங்க எவ்வளவு அரிசி பொங்குவீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல அரிசியை எடுத்துக்கோங்க. அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கையால பிணைஞ்சு ஒரு 3 தண்ணி வச்சு அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 3 தண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டு வந்துக்கிறேன். அரிசியை கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். ஒரு 5 to 6 ஐஸ் கியூப் அரிசியில சேர்த்துட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நீங்க எவ்வளவு நேரம் ஊற வைப்பீங்களோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே 1/2 மணி நேரம் ஊற வைப்பேன். ஐஸை சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நீங்க கேட்கலாம், எதுக்காக ஐஸ் சேர்த்து ஊற வைக்கிறோன்னு. ஐஸ் சேர்த்து அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா சாப்பாடு நல்லா உதிரியா இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு வெள்ளையாவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பாடு பொங்கி பாருங்க. நீங்க எப்ப சாப்பாடு பொங்குனாலுமே நீங்க இந்த மாதிரி ஐஸ் சேர்த்து தான் ஊற வைப்பீங்க. இப்போ அடிக்கிற இந்த வெயிலுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் காலையிலே சமைச்சிருவாங்க. அந்த மாதிரி காலையிலே சமைச்சிட்டாங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் சாப்பாடை பார்த்தாங்கன்னா அது கெட்டு போயிடும். காலையில பொங்குற சாப்பாடு நைட் ஆனாலும் கெட்டு போக கூடாது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சாப்பாடு பொங்குறதுக்காக தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1/2 லெமனை இந்த தண்ணியில புனிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை புனிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்ப அரிசி நல்லா கொதிச்சு வேகட்டும். நீங்க நினைக்கலாம் லெமன் சேர்த்திருக்கிறதுனால சாப்பாடு வந்து ரொம்ப புளிக்குமா அப்படின்னு. கண்டிப்பா 1/2 லெமன் தான் சேர்த்திருக்கும். புளிக்கவே புளிக்காதுங்க. இப்ப சாப்பாடு நல்லா வெந்துருச்சுது. உங்களுக்கு நான் வடிக்கிறதுக்கு முன்னாடி காட்டுறேன் பாருங்க. சாப்பாடு எவ்வளவு நல்லா வெள்ளையாவும் உதிரியாவும் இருக்குதுன்னு. இப்ப வடிச்சிட்டு வந்துக்கிறேன். வடிச்சிட்டேன். சாப்பாடு நல்லா வெள்ளையா உதிரியா இருக்குது. அரிசியை ஊற வைக்கும் போது ஐஸ் சேர்த்து ஊற வைங்க. அதே மாதிரி தண்ணி கொதிக்கும் போது 1/2 லெமன் சாரும் சேர்த்தீங்க அப்படின்னா காலையில பொங்குற சாப்பாடு நைட் ஆனாலும் கெட்டே போகாது. இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த சம்மர் டைம்ல பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கிற வெயில்ல நம்ம வெளியில போனோம் அப்படின்னா வேர்வை கொட்டி நம்ம நெத்தியில வச்சிருக்க பொட்டு கீழே விழுந்துரும். நம்ம எப்போ வெளியில போனாலும் ஹேண்ட்பேக் எடுக்கிறோமோ பவுச்சி எடுக்கிறோமோ இல்லையோ மொபைல் மட்டும் கண்டிப்பா எடுத்துட்டு போவோம். நீங்க எந்த பொட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பொட்டை எடுத்துக்கோங்க. மொபைலோட கவரை எடுத்துட்டு அந்த கவருக்கு உள் சைடுல ஒரு 3-4 பொட்டை ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு வேர்வை அதிகமா கொட்டி பொட்டு கீழே விழுந்துருச்சுது அப்படின்னா டக்குன்னு நம்ம கையில இருக்கிற மொபைலோட கவரை ஓபன் பண்ணி நெத்தியில பொட்டை வச்சுக்கலாம். இந்த டிப்ஸும் இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு சாதாரண டிப்ஸ் தான், ஆனா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடிக்கிற இந்த வெயிலுக்கு. பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுப்புல பவுடரை போட்டு பாருங்க. 2 மாசம் ஓடுற சிலிண்டர் 4-5 மாசம் ஆனாலும் காலி ஆகாது. இப்ப இருக்கிற இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுல இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்னரை சரியா கிளீன் பண்ணலனா கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அப்படின்னா நமக்கு கேஸும் சீக்கிரமா காலியாயிரும். பர்னர்ல இருக்கிற எல்லா ஓட்டையிலையும் தீ எரியுதான்னு பாருங்க. அதே மாதிரி தீ வந்து கலர் மாதிரி எரிஞ்சிச்சுதுன்னா எப்படி பர்னரை ஈஸியா கிளீன் பண்ணலாம், தீயை நல்லா ப்ளூ கலர்ல எரிய வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்னரை கலட்டி எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்துருக்கிறேன். இதுல முகத்துக்கு போடுற பவுடர் நீங்க எந்த பவுடர் யூஸ் பண்றீங்களோ அதுல கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு வேஸ்டான பிரஷ் நிறைய இருக்கும். அதுல ஒரு பிரஷை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை தொட்டு பர்னர்ல எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். வெளி சைடுலயும் உள் சைடுலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த பிரஷ் வச்சு பவுடரை தொட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுல அடப்பு இருந்ததுன்னா பவுடர் நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நான் ஒரு வெள்ளை துணி வச்சு நான் தொடச்சி காட்டுறேன். பர்னர்ல எவ்வளவு அழுக்கு இருந்திருக்குது அப்படின்னா பர்னர் ரொம்ப அழுக்கா இருக்கவே கூடாது. பர்னர்ல அழுக்கு அதிகமா இருந்ததுன்னா சீக்கிரமாவே கேஸ் காலி ஆயிரும். அடுப்பை எப்படி கிளீனா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பர்னரையும் கிளீனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 மாசத்துல சிலிண்டர் காலி ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணும் போது 4-5 மாசம் ஆனாலுமே காலி ஆகவே ஆகாது. இது ஈஸியான ஒரு மெத்தடு தான். இப்போ கிளீன் பண்ணிட்டேன். ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சி காட்டுறேன் எவ்வளோ அதுல அழுக்கு இருக்குதுன்னு. நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு தண்ணியில பர்னரை கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு ஒரு துணி வச்சு தண்ணியே இல்லாம தொடச்சி எடுத்துட்டு ஊக்கு இல்லைன்னா ஊசி இருந்தா எடுத்துக்கோங்க.
அந்த பர்னரோட ஓட்டையில நல்லா அந்த மாதிரி குத்தி குத்தி எடுக்கணும். பர்னரோட ஓட்டையில குத்துற அந்த ஊக்கு மேல் சைடு குத்தும் போது அதோட உள் சைடும் வரணும். நான் வீடியோல காட்டுற மாதிரி. அப்போ அடப்பு எதுவும் இருந்தாலும் அது வெளியிலலாம் வந்துடும். கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணிட்டு ஒரு டைம் அடுப்பை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஃபர்ஸ்ட் தீ எரிஞ்சதுக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ணினதுக்கு அப்புறம் தீ எப்படி எரியுது அப்படிங்கிறதும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இது சாதாரண டிப்ஸ்ன்னு நினைக்காதங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. 2 மாதம் தான் உங்கள் வீட்டில் சிலிண்டர் ஓடுது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 4 to 5 மாதம் ஆனாலுமே உங்களோட கேஸு காலி ஆகவே ஆகாது. ஃபஸ்ட்டு நான் தீ பற்ற வைக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ கிளீன் பண்ணிட்டு நான் தீயை பற்ற வைக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா எரியுது, ப்ளூ கலரில் எரியுது. கண்டிப்பாக இந்த டிப்ஸு இப்போ இருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாட்டில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எவ்வளோ கேஸ் நம்மகிட்ட இருக்குது, எவ்வளோ காலி ஆகிருச்சுது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சிலிண்டர், அதனால தான் அதை வெளியில் எடுக்காமல் அப்படியே உள்ளே வச்சே நான் காட்டுறேன். ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல் தண்ணியை ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. கேஸ் இல்லாத இடத்துல அந்த தண்ணி அப்படியே காஞ்சி போயிடும். கேஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே காயாம இருக்கும். கேஸ் எவ்வளவு இருக்குது, காலி ஆயிருச்சு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு ஏத்தாப்புல கேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றின தண்ணி எல்லாம் மேலே இருக்கிற அந்த அளவுக்கு காஞ்சி போச்சு. கீழே பாருங்க நல்ல ஈரமாக இருக்குது. எந்த அளவுக்கு காஞ்சி இருக்கோ அந்த அளவுக்கு கேஸ் காலியாக இருக்குது. ஊற்றின தண்ணி காயாமல் இருக்குதுல அந்த இடத்துல கேஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கேஸ் தட்டுப்பாடாக இருக்கிற இந்த டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நிறைய வளையல் வச்சுருப்போம், ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வளையல் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா மேட்சாக தேட வேண்டிய இருக்கும். இந்த மாதிரி மட்டும் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு எந்த வளையல் வேணுமோ டக்குன்னு எடுத்துடலாம். கொஞ்சமாக வளையல் இருந்தால் நல்ல பெரிய ஊக்கில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வளையலை எடுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஒன்று ஒன்றா தேடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஊக்கில் மாட்டி வச்சுக்கலாம். நிறைய வளையல் இருக்குது அப்படின்னா அந்த ஊக்கில் மாட்ட முடியாது. இந்த மாதிரி ஜடமாட்டிலாம் நிறைய வச்சிருப்போம். அதோட எலாஸ்டிக் போயிருச்சுது, கலர் மங்கிருச்சுனாலும் தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் அந்த மாதிரி தூக்கி தூர போடாதங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். சிசர் வச்சு அந்த ஜடமாட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஊக்க மாட்டிக்கலாம். மாட்டிட்டு அந்த ஜடமாட்டியில் வளையலை ஃபுல்லாக இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு ஊக்க மறுபடியும் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஜடமாட்டியில் எவ்வளோ வளையலைனாலும் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி மாட்டி வைக்கும்போது நம்ம வளையலை தேடணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தூக்கி தூர போடுற பொருளை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.